ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சுலபந்தாங்க. வீட்டிலே பண்ணி நம்ம பன்னீர் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணி அதை வச்சு நிறைய டிஷ்ஷெல்லாம் பண்ணி சாப்பிட்லாம். இதுக்கு வந்து நான் இன்றைக்கி 1.5 லிட்டர் பால் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி திக்கான பால் எடுத்துக்கோங்க. யூஸ்வலாக வந்து பன்னீர் செய்கிறதுக்கு திக்கான பால் இருந்தால் தான் நமக்கு நல்லது. இந்த ஆரஞ்சு கலர் கவர் வந்து திக்கான பால், பச்சை கலர் கவர் வந்து கொஞ்சம் திக் கம்மியான பால். அதனால் நீங்கள் ஆரஞ்சு கலர் கவரே வாங்கிக்கோங்க, இல்லைனா ஆரோக்கியா பால் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது வந்து அவுன்ஸ் கப்பு. இது வந்து அளவுக்காக. இப்போ நம்ம பேக்கெட்டே வாங்குற 1/2 லிட்டர் பேக்கெட்டே வாங்குறோன்னா அது 1.5 லிட்டர் கரெக்டாக தான் இருக்கும். இருந்தாலும் நான் அவுன்ஸ் கப்பில் ஊற்றி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் 1.5 லிட்டரு எடுத்துருக்கிறேன் பால். இது வந்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ கடையில் போய் வாங்குறதா இருந்தால் நமக்கு வந்து ஒரு 200 கிராமே வந்துட்டு 95 ரூபா வருது. இப்போ நம்ம மில்க் மிஸ்ட் பன்னீர் வாங்குறதா இருந்தால், இதுவே நம்ம வீட்டிலையே பால் மட்டும் வாங்கி நம்மளே பண்ணி வைக்கிறதா இருந்தால் நமக்கு அவ்வளோ ரேட் வராது. பேக்கெட் 25 ரூபானா கூட நமக்கு 75 ரூபா வருது. இப்போ பாருங்கள், அதுக்கு நம்ம பால் காஞ்சிட்டே இருக்கட்டும். அதுங்களையும் நம்ம ஒரு 2 எலுமிச்சம்பழம் எடுத்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி இந்த மாதிரி சாறு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஜூஸ் வர்ற எலுமிச்சம்பழம் இருந்தால் 1 எடுத்தால் கூட போதும். இது ஜூஸ் ரொம்ப கம்மியாக வருது, அதனால தான் நான் 2 பழம் எடுத்துருக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடணும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த கொட்டையெல்லாம் எடுத்து தனியாக போட்டு வச்சுருங்க. இப்போ அந்த ஜூஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பால் வந்து நல்லா காஞ்சிருக்கு. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிட்டேன். இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த எலுமிச்சம்பழம் ஜூஸு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி அதை வந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் பால் வந்து திரைய ஆரம்பிக்கும். இப்போ எலுமிச்சம்பழம் இல்லை, வேறு ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா வினிகர் ஊற்றிக்கலாம். ஆனால் வினிகர் அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு நல்லதில்லை. எலுமிச்சம்பழம்னா நமக்கு நேச்சுரல் சோர்ஸ் ஆயிரும். அதனால தான் எலுமிச்சம்பழம் ஊற்றுறோம். இப்போ இந்த 2 பழம் இதுக்கு பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக திரைய ஆரம்பிச்சிருக்கு பால். இது வந்து ரொம்ப அடி பிடிச்சிடக்கூடாது, அதனால் பார்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ பேலன்ஸ் இருக்காது, எல்லாத்தையும் நம்ம ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து அது கட்டி ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், நல்லா கட்டி ஆகிட்டே வந்துட்டுருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஓரளவுக்கு நல்லாவே கட்டி ஆயிடுச்சு. இன்னும் 1-2 நிமிஷத்தில் நல்லாவே எல்லாம் தெரிஞ்சு நமக்கு தண்ணி தனியாக பால் தனியாக தெரிஞ்ச பால் தனியாக வந்துடும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் எப்படி தனியாக வருதுன்னு. நல்லா தண்ணி தனியாக அந்த பால் தனியாக கட்டி பால் தனியாக வரணும். இப்படி வரலன்னா இன்னும் கொஞ்சமாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சக்கப்புறம் பாருங்கள், தனியாகவே வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது பக்கத்துலேருந்து நல்லாவே காய்ச்சிட்டே இருக்கணும். இப்போ பார்த்தாலே தெரியுது தண்ணி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தண்ணி தனியாக பால் தனியாகவே வந்துருச்சு. அதாவது இந்த பால் ஏடு மாதிரி வரும், சீம்பால் மாதிரி வரும். இப்போ அந்த மாதிரி ஒரு ஃபில்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு நல்ல வெள்ளை துணி ஒன்று போட்டுக்கிட்டு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பால் திரையை வந்து ஊற்றிடலாம். ஊற்றி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடியில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க, தண்ணி ஃபில்ட்ராகி உழுகிறதுக்காக. இப்போ அதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பால் வந்து ஊற்றிடலாம். கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு இப்போ 1.5 லிட்டர் பால் எடுத்துருக்குறோம். இது வந்து 1/2 கிலோவுக்கு மேலே இருக்குது. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம அலசிடலாம். ஏன்னா நம்ம அந்த எலுமிச்சம்பழம்லாம் புளிஞ்சிருக்கிறோம், அதோட அந்த புளிப்பு டேஸ்ட்டு ப்ளஸ் அந்த ஸ்மெல் அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இது வந்துட்டு எடுத்துட்டு நம்ம நல்லா பிழிஞ்சு எடுக்க போகிறோம். நல்லா கை வச்சு துணியை நல்லா சுற்றிட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சோன்னா ஒரு 15 டேஸ் வரைக்குமே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ நமக்கு தேவையான அளவு எடுத்து நம்ம போட்டு பன்னீர் பட்டர் மசாலா, பாலக் பன்னீர்
அப்புறம் பன்னீர் தொக்கு இது மாதிரி பண்ணி நம்ம சாப்பிட்லாம். சப்பாத்திக்கெல்லாம் நல்ல காம்பினேஷன். இது வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்குது, அதை பிழிய முடியல. இப்போ அந்த தண்ணி எல்லாமே நம்ம கீழே விட்டுடலாம், ஊற்றிடலாம். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நல்லா பிழிஞ்சாச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி ஷேப் கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே நம்ம வச்சிடலாம். அதே துணியோடையே நம்ம வச்சுக்கலாம். துணின்னு தனியாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துட்டு அப்புறம் இப்போ பாருங்கள், ஒரு ரொம்ப அளவாக நம்ம ஃபாக்ஸ் அது மாதிரிலாம் தேவையில்லை. நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ண போகிறது தானே, எந்த ஒரு சைஸ் மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து ஒரு வெயிட் மாதிரி வச்சோன்னா இது வந்துட்டு நமக்கு நல்லா தண்ணி இருந்தால் கூட கொஞ்சம் மிஞ்சின தண்ணியெல்லாம் இருந்தால் கூட அதை நம்ம எடுத்து கீழே ஊற்றிடலாம். அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அதில் வச்சிடலாம். இப்போ நமக்கு ஷேப்பாக கிடைக்கும் கொஞ்சம். அதுக்காக இதுக்கு மேலே ஏதோ ஒரு வெயிட் மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். கல்லோ இது ஏதாவது வெயிட்டாக தண்ணி கூட ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அது மாதிரி கூட வச்சுக்கலாம். இது வச்சுட்டு ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் இது வெயிட் பண்ணி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, வெளியவே வச்சிங்கன்னா கூட போதும். இப்போ இது கிட்டத்தட்ட 30 நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போ பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பன்னீர் இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. ஹோம்மேட் பன்னீர். அந்த 2 சைடு வெயிட் வச்சதுனால நல்லா அமுங்கி இருந்தது. நடுவில் மட்டும் கொஞ்சம் அமுங்காமல் இருக்குது. மற்றபடி நல்லா தான் இருக்குது. பன்னீர் நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பீஸ் மட்டும் எல்லா பீஸும் நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இதை எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கட்டமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா அப்பப்போ தேவையானப்போ எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான், கஷ்டம்லாம் கிடையாது. செஞ்சு நம்ம வீட்லேயே வச்சுக்கிட்டோன்னா நம்ம நிறைய விலை கொடுத்து வாங்கியும் தேவையில்லை. நம்ம அப்பப்போ செஞ்சு நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள், நல்லாயிருக்கு. ரொம்ப கெட்டியாகவும் இல்லை, ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருக்குது. நல்லாவே ரெடி ஆயிடுச்சு நம்ம பன்னீர். இது ஏற்கனவே நான் வீடியோலாம் போட்டிருக்கிறேன். பாலக் பன்னீர் பட்டர் மசாலா அந்த வீடியோலாம் போட்டிருக்கிறேன். அதோட லிங்க்கெல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஐ பட்டன்லேயும் இருக்கும். நீங்கள் அது பன்னீர் பட்டர் மசாலா பாலக் பன்னீர்லாம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை பன்னீரையும் செஞ்சு வீட்டில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேலம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.